பைபிள்ல கிறிஸ்துவின் ஜெயம் நம்முடைய ஜெயம் என்பதற்கு 2 ஆதாரங்களை சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமா. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடிப்போகும் கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். 10,000 பேர் மீதியாய். கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு. அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். சரி, போதும் கவனிங்க. இப்ப இந்த சம்பவத்தை பைபிள் வாஸ்தவங்களுக்கு தெரியும், வாசிக்காதவங்களுக்கு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மீதியானியர் வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்களை ஆட்சி பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானின் கையில அடிமைகளாக இருந்து இவங்களுக்கு விளை நிலங்கள்ல இருக்கிறதான அரிசி பருப்பு எதுவா இருந்தாலும் அவங்க கொத்து கொத்தா அழுப்பி போயிடுவாங்க. மாடு மிருக ஜீவன் எந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவங்க சுருண்டிட்டு போயிடுவாங்க. டீமா வருவாங்க, அதை யுத்தம் பண்ணுவாங்க, இவங்களாம் பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த மீதியானின் கையில யுத்தத்திற்கான பட்டயங்கள் இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யுத்த பட்டயமே கிடையாது. அவங்களுக்கு பட்டயம் எதுவுமே அது அவங்களுக்கு செய்யவும் தெரியாது, ஈட்டி செய்ய தெரியாது. சும்மா காமனா கம்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி யுத்தம் பண்ற ஆத்துமாக்கள். இவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு செய்யவும் தெரியாது. 7 வருஷம் இந்த மீதியானின் ஆவி இவங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. அப்போ ஒரு நாள் தான் தேவன் இறங்கி வந்து, கிதியோனே, நான் உன்னைதான் தலைவனாக ஏற்படுத்துறப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, பராக்கிரமசாலியே, பயப்படாதே, கர்த்தரோடு என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. நீ இருக்கிற இந்த பலத்தோடு என்ன செய்ய, யுத்தத்துக்கு போ, நான் உன் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் தருவேன்னு கர்த்தர் சொல்வார். உடனே பாத்தீங்கன்னா பயந்தாங்குடி, இவனுடைய சுபாவமே பயம். சரிதான், நம்ம போய் இங்க ஜெயிக்க நமக்கு யுத்த பட்டயமும் தெரியாது, யுத்தமும் தெரியாது, இதுல நமக்கு யுத்த சேனையும் நம்மகிட்ட கிடையாது. எப்படி நம்ம யுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கே டெஸ்ட் வைக்கிறான். என்னன்னா, நான் அந்த தோலை போடுறேன், இதுல பனி பெய்யக்கூடாது, ஒரு நாள் பனி இது மேல மட்டும் பெய்யணும் அப்படின்னு டெஸ்ட் வைப்பான். அப்ப கர்த்தர் அந்த டெஸ்ட்ல அவனுக்கு பாஸ் பண்ணுவாரு. பாஸ் பண்ணி நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்பாரு. இருக்கிறேன்னு உடனே 33ஆம் வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 33ல அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின்படி செய்து நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்தான். அது நீங்க வீட்டுல போய் வாசிப்போங்க. அப்படி அவன் எக்காலம் ஊதின பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவன் மேல் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்தோடனே இஸ்ரவேல் ஜனங்களை யாரெல்லாம் ஆவியானவர் ஏன் எழுப்பினாரோ 32,000 பேர் யுத்தம் பண்றதுக்கு இவனோட வந்துட்டாங்க. எத்தனை பேரு? ஆனா இந்த 32,000 பேருக்கு ட்ரைனிங்லாம் எதுவுமே கிடையாது. சரிதான், நம்ம ஆட்கள் ட்ரைனிங் கொடுத்தாலும் வைத்த கிடக்கும், அது வேற பிரச்சனை. இவனுக்கு என்ன கிடையாது, ட்ரைனிங்கே கிடையாது. இப்ப யுத்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. நின்னா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க ரொம்ப பெரிய கூட்டமா இருக்குது, இவங்க ஜெயிச்சா என்னமோ என் திறமையினால் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால பயமும் திகிலும் உள்ளவன் எவனவன் என்ன செய்கிறவன் ஓட கடவன் அப்படின்னு சொல்லுவானே. அதுல 22,000 பேர் போயிட்டாங்க. மொத்தம் 32,000 பேர் வர்றாங்க. எத்தனை பேர் ஓடி போயாச்சு? 22,000. அதுக்கு அடுத்து கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா, ஒரு ஆத்துல தண்ணி இருக்குது, அதை போய் குடிக்க சொல்லுப்பா,
யார் வந்து இந்த நாய் போல இப்படி நக்கி, அதாவது கால் ஊண்டி குடிக்கிறவங்க வேற, அடுத்து நின்ன நிலைமையிலேயே தண்ணி எடுத்து குடிக்கிறவங்க வேற அப்படின்னு சொல்லி கர்த்தர் பிரிக்கிறார். நின்ன பொசிஷன்ல யார் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்க 300 பேர் வர்றாங்க. எத்தனை பேரு? இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கால் ஊண்டி தண்ணியை குடிக்கிறவனே எனக்கு தெய்வம் ஏதான் வயிறுதான் அப்படிங்கிற லெவல்ல அவன் வந்து எதிரி வருவான், யுத்தம் பண்ணுவான் அப்படிங்கிற நாலேஜே நாம அவன் சாப்பிடுறதுல மட்டும்தான் கண்ணும் குருத்துமா இருக்கும். ஆனா அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறவன் எதிரிலாம் எங்கிட்ட இருந்து வருவாங்க அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. கர்த்தரை பார்த்தா அந்த 300 பேரை மட்டும் கர்த்தர் செலக்ஷன் பண்ணி இவங்களை வச்சு நான் ஜெயத்தை தருவேன். ஆனா இவங்களுக்கு நீ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, லெப்ட் ஹேண்ட்ல வந்து என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். 16 வசனம் 7ஆம் அதிகாரம் 16ல இருந்து வாசிங்க. வகுத்து ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியை கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படி நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகல ஜனங்களுமான எக்காலம் ஊதும்போது எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பார்களாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜெயம் என்னுடைய ஜெயம் என்பார்களாக. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? கிறிஸ்துவின் ஜெயம் என்னுடைய ஜெயம் என்பார்களாக. நான் ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் மக்கள் எவ்வளவு கூட்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த டீம் எவ்வளவு பெருசா இருக்கு. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கள் என்ன செஞ்சாங்களா? அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் என்னது? சின்ன டீம். இந்த டீம் என்னது? சின்ன டீம். வாசிங்க. என்ன கிடையாதுங்க? அப்ப அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு யோசித்து பாருங்க. ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லை. எப்படி இருக்காங்களா? கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தா நம்ம ஆட்களுக்கு 300 பேரை வச்சு ஜெயிக்க முடியுமா? ஆனா இந்த 300 பேருக்கு கர்த்தர் சொன்னது என்னன்னா, உன் ஜெயத்துல நின்று நீ யுத்தம் பண்ணாத, என்னுடைய ஜெயத்துல நின்று நீ ஆர்ப்பரித்தால் போதும், நான் வெற்றியை தருவேன்னு கர்த்தர் சொன்னார். கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. எக்காலம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உன் கையில கர்த்தர் எக்காலம் கொடுத்தாரு என்ன தெரியுமா? வெற்றி பெற்றதுக்கு அடையாளம். இயேசு வெற்றி பெற்று விட்டார், நான் வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு ஆர்ப்பரித்த போது கர்த்தர் ஜெயத்தை தருவார். கையை தட்டி கர்த்தரை பார்க்கலாம். அல்லேலூயா. பானைன்னா என்ன தெரியுமா? நீதான், வேற யாருமே கிடையாது. பானை யாரு? பானை யாரு தாங்க? மண்ணு. நீ யாரு? நீ யாரு சொல்லு? நீ மண்ணு. சரிதானே? எக்காலம் இயேசுவின் வெற்றி. தீவெட்டி என்ன தெரியுமா? வேத வசனம். தீவெட்டி என்னதுங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்ரோனி ஊதுனா இந்த சாத்தா இருக்கான் பாத்தீங்களா? சாத்தான் உனக்கு ஒரு யுத்தம் பண்றது பார்த்தா பாத்தீங்கன்னா, நோய், பேய், கடனு, சரிதான, கத்திரிக்காய் என்னென்ன வந்துச்சோ உலகம் எல்லாம் வந்து உனக்கு ஒரு கூட்டணி போட்டு நிக்கலாம். பெரிய கூட்டமா நிக்கலாம். நீ வந்து ஊதுனா போதும், அதுக்குள்ள கலவரம் வந்துடும். அதுக்குள்ள என்ன வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள கலவரம் வந்து அது செத்து போகும். நீ ஜெயம் பெற்றுவ. கையில தலிகட்டாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜெயம் உன்னுடைய ஜெயம். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? ஐயோ கடற்கரை கொண்டு படிக்கிறாங்க, என் கையில ஒரு பட்டம் இல்ல, ஒண்ணு இல்ல, என்கிட்ட இருக்கிறது வெறும் மண்பான, அடுத்து எக்காலம், அடுத்து தீவெட்டி இதை வச்சு இந்தியா ஜெயிக்க முடியும். பாஸ்டர் நீ ஒரு பாஸ்டா, நான் அப்படியே தெரிஞ்ச இந்த ஓடி போயிருப்பேனே அப்படின்னு. ஹலோ தேவ பிள்ளைய, சாத்தம் உனக்கு ஒரு எவ்வளவு காரணத்தையும் கூட்ட வரலாம். ஆவியா உனக்கு சொல்ற ஆலோசனை தெரியுமா? எக்காலத்தை ஊது. என்ன காலம்? இயேசு வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. அவருடைய வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் இவைகள் மேல் ஜெயம் எடுக்கிறேன். நீ வாயை திறந்து ஆர்ப்பரித்தால் போதும், கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருதலை பார்ப்ப. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா.
இங்க நடந்துச்சான்னு பாருங்க. கிதியோன் வந்து சொன்னான், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பார்களாக என்று சொன்னா, அதே மாதிரி படையெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். சாரி 20ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 20. மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார். அவர் தங்கள் நிலையில. உன் நிலை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வெற்றி. அல்லேலூயா. உன் நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நீ நின்னா போதும். யாருக்குள்ள நிக்கணும்? உன் நிலை என்னது? உன் பொசிஷன் என்ன? நீ யாருக்குள்ள இருக்கிற? இயேசுக்குள்ள இருக்கிற. அதான் உன் பொசிஷன். அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? இயேசுவை விட்டுட்டு தாவி. யாரை விட்டு தாவுற? இயேசு விட்டு தாவிட்டு நானா என்ன செய்றேன்? சண்டை போட்டேன்னா சாத்தானுக்கு கொண்டாட்டம், உனக்கு திண்டாட்டம். எது? சாத்தானுக்கு உனக்கு. ஆனா நீ இயேசுக்குள்ள இருந்தனா சாத்தானுக்கு திண்டாட்டம், உனக்கு கொண்டாட்டம். கைகளை தட்டி கத்தப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜெயம் என்னுடைய. இதுதாங்க கெம்பீரம். நீ பவுல் எழுதின நிருபங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் வெற்றி தாருன்னு சொல்ல மாட்டாரு. வெற்றி தந்த தேவனுக்கு சோத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவார். அல்லேலூயா. இதத்தான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 2 Corinthians chapter 2 verse 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி வாசிங்க பார்க்கலாம். 2 Corinthians 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஆல்வேஸ். சரிங்களா? நீ தூங்கிட்டு இருந்தாலும், நீ விடுத்துட்டு இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், அல்லேலூயா. சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும். ஐயோ பாஸ்டர், எனக்கு அங்க தனியா மட்டும் போனா ரொம்ப கஷ்டம், நான் டீமோட இருந்து வேணா நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிலாம் சொல்லல. சொல்றது புரியுதா? நீ டீமா இருந்தாலும் சரி, நீ தனியா இருந்தாலும் சரி, சாந்தம் ஒண்ணு ஜெயிக்க, நீதியானவர் ஒண்ணு ஜெயிக்க, அமெரிக்க புத்திர ஒண்ணு ஜெயிக்க, கிழக்கத்திய புத்திர ஒண்ணு ஜெயிக்க, அவன் பெரிய கூட்டமா அங்க நிக்கலாம். ஆனா நீ எந்த பொசிஷன்ல நிக்கிறேங்கிறத அவன் பார்ப்பான். நீ உன் பொசிஷன்ல நின்று எக்காலம் ஊதுனா போதும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை நீ விசுவாசித்து வாயை திறந்து, சத்தமா வாயை திறந்து நீ தேவனுடைய வசனமாகிய பட்டயத்தை தூக்கி பிடிச்சேனா போதும், சாத்தான் விடுவான். கர்த்தர் உனக்கு ஜெயிக்க தருவார். கைகளை தட்டி தருவார். அல்லேலூயா. பானையை உடைச்சிரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எதுக்கு? பானை தெரியுமா? ஓ சுயம். உன்னை நம்பி வெற்றி கிடையாது, என்னை நம்பிதான் வெற்றின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. பானைங்கிறது நீதான், வேற யாருமே கிடையாது. பானையை கர்த்தர் என்ன சொல்றாரு? உடைக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடைக்க சொல்றாரு. ஏன்னா ஏன் வெற்றியில நின்றுடா அப்படின்னு. யார் வெற்றியில நிக்கணும்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்திய தேவனுக்கு சோத்திரம். இப்ப நியாயாதிபதிகள் பலவடிக்கும் வாங்க. 21 வசனம் பாருங்க. பாளையத்தின் சுற்றிலும் அவர் தங்கள் நிலையில நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகிகள். கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேலோத்தில் உள்ள பெர்சிதா மற்றும் தாபாரத்திற்கு சமீபமான எல்லை மட்டும் ஓடி போனார்கள். இப்படி நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் தந்தார். எதிரிகள் ஓடி போனார்கள். யுத்தம் பண்ணாமலே எதிரி என்ன செஞ்சான் தெரியுமா? உனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? யுத்தம் பண்ண விட்டேன். நீ எனக்குள்ள இருந்து விசுவாசத்தை ஆர்ப்பரித்தால் போதும், வெற்றி உன்னுடையதாகும், திண்டாட்டம் சாத்தானுடையதாகும். கைகளை தட்டி அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஜெயம் என்னுடைய ஜெயம். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 இந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால சாட்டா முடிக்கிறேன். கோலியாத் வந்து 40 நாள் கொக்கரிக்கிறான். ஒரு பயிரும் போகல. ஏன்னா எல்லா பேருமே நான் தான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறேன்னு நினைப்பு. சரிதான், நான் விசுவாசம் தான் ஜெயம் தருங்கிறது நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இப்ப தாவீது வந்து சொல்றான், நான் ஜெயிக்க போறேன், யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு. எப்பா நீ பொடி பையன், அவன் சின்ன பிள்ளைல இருந்து யுத்தம் பண்ண தெரியும் அப்படி இப்படின்னு யார் பேசுறா? நம்ம எந்த ராஜா பேசுற? சவுல் ராஜா பேசுறாரு. ராஜா ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, அதை ஜெயிக்க கர்த்தர் பலன் தந்தா. ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, அதை ஜெயிக்க கர்த்தர் பலன் தந்தா. இந்த கோழி அது ஒரு பிஸ்கோத் பையன், அதனால இவனையும் ஜெயிக்க இயேசு எனக்கு என்ன தருவாரு?
நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா போய் நிக்கிறாரு. போய் நின்னோடனே கோழி எடுத்து கேட்கறேன், நான் நாயா, நான் தடியோடு வர்றேன், தடியோடு வருகிறதுக்கு நான் நாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா தன் தேவனை கொண்டு என்ன செய்தான், சபித்தான் போட்டுருக்கோம். உடனே இவன் என்ன செய்வான் தெரியுமா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர்றடா, நான் எதோட வரேன் தெரியுமா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்யறேன், வர்றேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில என்ன செய்வார், ஒப்புக்கொள். அப்படின்னா என்ன தெரியுமா, பிசாசே, நான் என் ஜெயத்துல வரல, இயேசுவின் ஜெயத்துல வர்றேன், இன்னைக்கு நான் உன்னை காலி பண்றேன் பாரு. எப்படி சொல்லணும், நான் யாருடைய ஜெயத்துல வர்றேன், அல்லேலூயா, யாருடைய ஜெயத்துல வர்றேன், இயேசு சிலுவையில் தலை நசுக்கிட்டா தெரியுமா உனக்கு. வாயை திறக்க கூடாது, வாயை மூடிக்கு ஓடி போயிருன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பையன் பேசணும்னு பயம் தான் என்ன செய்யுது. ஒரு பாஸ்டர் வந்து பிசாசு திறந்து போனாரா, அப்ப திட்டு பேசினா, நீ பாஸ்டிங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் இப்படி போவேன் அப்படின்னா, நீங்களும் ஆமா சாமி, ஆமா நான் பாஸ்டிங் இருக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏசு செஞ்சுட்டாரா, நான் என்னடா பாஸ்டிங் கேட்கணும், போடா அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நீ அப்படி ஜெபம் இப்படி ஜெபம் சொல்றது யாருடைய டியூட்டி, சாத்தானுடைய டியூட்டி. சரிதானா. ஒரு நபர் வந்து பிசாசு துரத்த போனாரா, அந்த சகோதரிக்குள்ள பிசாசு ரொம்ப ஓவரா பேசியிருக்குது. அதுல ஒரு நபர், நான் சொல்றேன் இயேசு நாமத்துல நீ போ அப்படின்னு சொன்னாரா, அது போக மாட்டேன் அப்படின்னு உடனே பைபிள் எடுத்துட்டு போய் மேல வச்சிருக்காரு. போ இயேசுவின் நாமத்துல, வேண்டாம் பைபிள் எடுத்துரு அப்படின்னு. இல்ல நீ போகணும் இயேசுவின் நாமத்துல அப்படின்னு. உன் வண்டவாளம் தண்டவாளத்துல வெளியே சொல்லிருங்க அப்படின்னு எஸ்கேப்பே தான். ஏன்னா அந்த ஆள் தண்ணி அடிக்கிற அர்த்தமா, சிகரெட் அடிக்க அர்த்தமா, சாப்பிட்டாங்க நம்ம நிலைமை எல்லாம் நல்லாவே சொல்லுது, புரியுதா. ஓகே சரி, அந்த கதையை விடுங்க. அடுத்து அந்த ஊழியக்காரர் வந்திருக்காரு பிசாசை துரத்திற்கு. அவர் வேற ஒண்ணுமே செய்யல. என்ன பண்ணாரு தெரியுமா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர் அவர்களை போலானால், மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திலுள்ள யாவரையும் விடுதலையாக்கும்படி. இந்த வசனத்தை தாங்க வாசித்தார். அந்த சகோதரி கூட ராஷ்டிரத்தை பொத்திருக்கிறவனுக்கு ஒளி போயிடுச்சு. அல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும் யாருக்கு சத்தியம் தெரியும், யாருக்கு சொல்றது புரியுதா. இயேசு மரணத்துக்கு அதிகாரி பிசாசன் தம்முடைய மரணத்தினால் என்ன செஞ்சாரா, அழித்தாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்றும் இல்லாம ஜீரோ ஆக்கிட்டாரு. என்ன ஆக்கிட்டாரு, இப்ப அவன்கிட்ட பவரே கிடையாது. பவர்லாம் எங்க இருக்கு தெரியுமா, சபத்துல தான் இருக்குது. பவர்லாம் யாருக்குள்ள இருக்கு, இயேசுக்குள்ள இருக்குது. அதனாலதான் இயேசு சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 28, 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்படுங்கள். இப்ப இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருக்குங்க, இப்ப அந்த இயேசு எங்க இருக்கிறாரு, நீங்க யாருடைய சரிதம், அல்லேலூயா, நீங்க யாருடைய சரிதம், இதை நீங்க விசுவாசிக்கணும். உங்களை தரிசித்து நடக்கும்படி இயேசு அழைக்கல, விசுவாசித்து நடக்கும்படிதான் இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன உணர்றங்கிறது முக்கியம் அல்ல, நீ எதை விசுவாசிக்கிறங்கிறத மேட்டர். அல்லேலூயா. இப்ப தாவீது என்ன பண்ணா தெரியுமா, ஒரு கல்லை எடுத்தார், அற்பமான கல்லு தான். கர்த்தரை விசுவாசித்து எறிந்தான். கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்து தாவீதை கோலியாத்தை விழும்படி செஞ்சார். விழுந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அதான் இப்ப நமக்கு கேள்வி. சரிதான், வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 51, 52 வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தரிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் முறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி, அல்லேலூயா. ஹலோ, தாவீதுடைய வெற்றி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றி, இயேசுவின் வெற்றி, சபையினுடைய வெற்றி. கைகளை தட்டி அல்லேலூயா. தாவீதுடைய வெற்றி யாருடைய வெற்றி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி.
இயேசு கிறிஸ்துவின் வெற்றி, சபையின் வெற்றி. அல்லேலூயா. நீ நின்று ஆர்ப்பரித்தால் போதும். என்ன செய்யணுங்க? என்ன ஆர்ப்பரிக்கணும்? இயேசுவின் ஜெயம், என்னுடைய ஜெயம், இயேசுவின் வெற்றி, என்னுடைய வெற்றி அப்படின்னு வாயை திறந்து சொல்லு. எதிரி பொத்துன்னு கீழே விழுந்து அவனே ஓடி போவான். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க போறீங்க? எழுந்து நிற்போமா? கிறிஸ்துவின் ஜெயம் நம்முடைய ஜெயம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆமென். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அரங்கம் இடியும் வரை. ஆமென். சேர்ந்து ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிப்போம். நீங்க ஜெயம் பெற்று விட்டீங்க. இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றியின் ஜெயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி. பலம் கொண்டு தினமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலம் கொண்டு இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின். ஆமென். இது எழுப்புதலின் நம்முடைய காலமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல தடைகள். ஆமென். மாறாவின் கண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் ஆமென், யோர்தானின் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. ஐயோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆமென். இது எழுப்புதலின், இது யோசுவாவின், இது யோசுவாவின் காலம் அல்லோ. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கே யுத்தமில்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கே. ஆமென். சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ ஏந்திடுவோமே, சாத்தானின் அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. ஐயோ, இது யோசுவாவின், யோசுவாவின் இயேசுவின் அர்த்தம். இது எழுப்புதலின். ஆமென். இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஆமென். அனந்தம். இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், இப்ப நம்ம ஆர்ப்பரிக்க போகிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பிராக்டிக்கலா பார்க்க போறோம். அல்லேலூயா. சரி, இங்க கவனிங்க. இப்ப நம்ம பிராக்டிக்கலா இந்த அனுபவத்துல பார்க்க போறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் செய்தி கேட்டீங்க. இப்ப நம்ம யாருடைய பிரசன்ஸை உணர போறோம்? அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
இதுவரைக்கும் செய்தி கேட்டீங்க சரிதானா? இயேசுவின் ஜெயம் என்னோட ஜெயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சரிதானா? இப்போ நம்ம எங்க பார்க்கணும்? பிராக்டிக்கலா பார்க்கணும். எங்க பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பிராக்டிக்கலா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இயேசுடைய பிரசன்ஸ் எத்தனை பேர் உணரணும்னு நினைக்கிறீங்க? இப்ப தச்சுரூபமா பார்க்க போறீங்க சரிதானா? விசுவாசிக்கிறவங்க மத்தியில கர்த்தர் இறங்கி வர போறத பார்க்க போறீங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப நமக்கு கேள்வி. இப்ப நம்ம திருட்டு பேரை பார்த்து பேச போறோம். என்ன பண்ண போறோம்? யாருடைய வெற்றியை ஊத போறோம்? இயேசுடைய வெற்றியை நம்ம என்ன செய்ய போறோம்? ஊத போறோம். எத்தனை பேர் உண்மையா ஊதுறீங்களோ அவங்களுக்கு திருட்டு பேருடைய பிரசன்ஸ் என்ன செஞ்சிடும்? விலகிடும் சரிதானா? நோயுடைய பிரசன்ஸ் விலகிடும், பாவத்துடைய பிரசன்ஸ் விலகிடும், மரணத்துடைய பிரசன்ஸ் விலகிடும். இப்ப நீ என்ன உணர்றங்கிறது மேட்டர் கிடையாது. இப்ப அதெல்லாம் உன்னை விட்டு விலக போகுது. நீ விசுவாசித்து எக்காலம் ஊத போற. இப்ப எதிரி ஓட போனா கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ என்ன செய்ய போற? உணர போற. இயேசுவின் வெற்றியை நீ இப்ப பிராக்டிக்கலா இப்ப பார்க்க போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பார்க்க நினைக்கிறீங்க? கண்ணை மூடி என்னோட சேர்ந்து உண்மையா சொல்லணும். விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தீங்க, விளையாட்டா பண்ணீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை நீ உணர முடியாது சரிதானா? உண்மையா விசுவாசித்து உண்மையா அறிக்கை பண்ணீங்கன்னா இப்ப பிராக்டிக்கலா பார்க்க முடியும் இயேசுடைய வல்லமைய. இயேசுடைய உயிர் திறந்த வல்லமையை இப்ப பார்க்க முடியும். உனக்குள்ள இருக்கிற இயேசுவை இப்படி பார்க்க போற. யாருக்குள்ள இருக்கிற இயேசுவ? எங்கேயோ இருக்காரு. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. இங்க இருக்கிறவரை இப்ப நீ பார்க்க போற. இப்ப நீ என்ன செய்ய போற? ஆனா நீ இப்ப என்னத்தையும் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப அதெல்லாம் ஓட போகுது. இப்ப அதெல்லாம் என்ன செய்ய போகுது? ஓட போகுது. அது ஓடுறதே நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா உனக்குள்ள வெளிப்படுறதே நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி ஏசப்பா என்னோடு பேசுறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஏசப்பா நீங்க என்னோடு பேசுறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தபடினால் உமக்கு சோதரம் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தபடினால் உமக்கு சோதரம், என் கண்களை திறந்தபடினால் உமக்கு சோதரம், என் கண்களை திறந்தபடினால் உமக்கு சோதரம். இப்ப வாயை தர சொல்லுங்க. அப்பா பிதாவே, என்னை கிறிஸ்துவுக்குள் நீர் வைத்தபடினால் உமக்கு சோதரம். பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு எல்லாவற்றின் மேலும் நீர் ஜெயத்தை தருகிறபடியினால் உமக்கு சோதரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை வெளிப்படுத்துகிற யெகோவா தேவனே உமக்கு சோதரம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மரணத்தின் மேலே பாதாளத்தின் மேலே எனக்கு ஜெயம் கொடுத்தபடினால் உமக்கு சோதரம். பரலோக பிதாவே, கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்தின் மேலே சாபத்தின் மேலே நியாய பிரமாணத்தின் மேலே எனக்கு ஜெயத்தை கொடுத்தபடினால் உமக்கு சோதரம். பரலோக பிதாவே, கிறிஸ்துவுக்குள்ளாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் மேல், பாவத்தின் மேல், துன்மார்க்கமான மனிதர்கள் மேல் நீர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தபடினால் உமக்கு சோதரம். வாழ்வது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். நான் மரித்தேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மரித்தேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் செத்து போனேன், இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் பாவத்துக்கு மரித்தேன், நான் சாபத்துக்கு மரித்தேன். நான் கிறிஸ்துவுடனே கூட பாவத்துக்கு மரித்து விட்டேன்.
என்னை மேற்கொள்ள முடியாது. நான் கிறிஸ்துவுடனே கூட சாத்தானை ஜெயித்து விட்டு சாத்தானை ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவுடனே கூட பிதாவாகிய தேவன் என்னை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படி செய்தபடினா யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறேன். இந்த உலகம், மாமிசம், பிசாசு, பாவம், சாவம், வியாதி எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கீழாக இருக்கிறது. எதுவும் என்னை ஜெயிக்க முடியாது. நான் இயேசுவுக்குள் இருந்து பிசாசை எதிர்க்கிறேன். நான் இயேசுவுக்குள் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சோதனையும் ஜெயிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து எல்லா சாத்தானி பொய்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். பரலோக பிதாவே, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் பேசுகிறேன். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார். நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு தலையாக இருக்கிறார். எனக்குள் ஓடுவது இயேசுவின் ரத்தம். எனக்குள் ஓடுவது இயேசுவின் ரத்தம். நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். பிதாவே, கிறிஸ்துவின் ஜெயம், என்னுடைய ஜெயம், கிறிஸ்துவின் ஜெயம், என்னுடைய ஜெயம். இப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய அபிஷேகம் இப்ப இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இப்ப இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய சரீரமாக சபையை நிரப்ப நிரப்ப இப்ப சாதா தர வா 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 the fire கர்த்தர் இறங்கி வருகிறார். அப்ப இறங்கி வந்தாங்க, ஆவியானவர் இறங்கி வந்தாங்க. அவர் சபையாக சரீரமாக சபையை கர்த்தர் எல்லா வரங்களினாலும் எல்லா கையினால் நிரப்பாரு, எல்லா வல்லமையினால் நிரப்புகிறார். கர்த்தர் ஹிமா சாதா தர சாதா ரா உங்க கர்த்தருடைய கரம் வருது, உங்க கர்த்தருடைய கரம் வருது. கர்த்தருடைய அபிஷேகம் வருது. கர்த்தருடைய சுகமாக்குகிறார். எல்லா பலவீன மாறுது. கர்த்தர் தங்குதா 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 the fire இவா சாதா தர வா வா சாதா ரா வா 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 ஏசப்பா இறங்கி வந்துட்டாருங்க. அவர் சரீரமாக சபை அல்லவா நீ. இப்ப கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. இப்ப கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. நீ அவருடைய சரீரமாக இருக்கிறவங்க. இப்ப அளவில்